ஒரு பேருந்து நிறுத்தத்தில் பலரும் வந்து இளைப்பாறுவதற்கு ஏதுவாய் இருந்தது ஒரு பெரிய மரம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அந்த மரம் பறவைகளின் புகலிடமாகவும் இருந்தது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த மரம் ஒரு நாள் கடுமையான சூறாவளி காற்றுடன் பெய்த மழையில் முறிந்து கீழே சாய்ந்தது. இத்தனை ஆண்டுகள் இவ்வழியாக போவோர் வருவோருக்கெல்லாம் இளைப்பாறுதல் தந்த மரம் இப்படி சூறாவளி காற்றில் முறிந்து கீழே சரிந்து விட்டதே என்று எல்லாரும் வருத்தப்பட்டனர். இதற்கு நடுவில் பெரியவர் ஒருவர் அந்த மரத்தின் தூர்பகுதிக்கு சென்று அதை கூர்ந்து பார்த்தார். அப்பொழுதுதான் உண்மை தெரிந்தது. மரம் சூறாவளி காற்றில் முறிந்து கீழே விழவில்லை, அதன் தூர்பகுதியில் கரையான்களும் பூச்சிகளும் அரித்ததால் தான் சரிந்து விழுந்திருக்கிறது என்று. ஆம், 100 ஆண்டுகளுக்கு மேல் இருந்த மரம் எப்படி அதன் தூர்பகுதியும் உட்பகுதியும் கரையான்களும் பூச்சிகளும் அரித்ததால் சரிந்து போனதோ, அப்படி பலர் தங்கள் உள்ளத்தை தீமைகளால் நிறைத்து அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இன்று இறைவார்த்தை உள்ள தூய்மையை பற்றி பேசுகின்றது. தனது சீடர்கள் கைகளை கழுவாமல் உணவு உண்டார்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்திய பரிசேயர் மற்றும் எருசலேமிலிருந்து வந்த மறைநூல் அறிஞர்களுக்கு இயேசு தக்க பதிலளித்துவிட்டு தொடர்ந்து பேசும் வார்த்தைகள் தான் இன்றைய நற்செய்தி வாசகம். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் கைகளை கழுவ வேண்டும், சந்தையிலிருந்து வாங்கி வந்த உணவுப் பொருளை கழுவ வேண்டும், பாத்திரங்களை கழுவ வேண்டும் என்று வெளிப்புற தூய்மையை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது இயேசு மக்களிடம் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை என்கிறார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்கிறார். இந்த இடத்தில் தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே. திருத்துதர் பணி 10:15 என்ற பேதுருக்கு உணர்த்தப்பட்ட வார்த்தைகளையும் இணைத்து பார்த்து கொள்வது நல்லது. அதே நேரத்தில் இயேசு மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்கிறார். ஏனெனில் அதிலிருந்தே தீயவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன என்கிறார். மனிதருக்கு உள்ளே வந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்பதால் உள்ளத்தை தூய்மையாய் கடவுளை பற்றிய எண்ணங்களால் நிரம்புவது இன்றியமையாதது. முதல் வாசகத்தில் செபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை கண்டு வியப்பதை குறித்து வாசிக்கின்றோம். தன்னுடைய ஆட்சியின் பின்பகுதியில் சாலமோன் கடவுளை விட்டு விலகி போனாலும் தொடக்க காலகட்டத்தில் அவர் தனது உள்ளத்தை ஞானத்தால்